சகோதரர் விஜய் பொறுத்த வரைக்கும் அவர் அரசியலுக்கு இப்போதான் வந்திருக்கிறாரு. நல்லா படித்தவர், ஒரு விவரமானவர். பட் அதே நேரம் அரசியலுங்க ரொம்ப கஷ்டமானதுங்க, ரொம்ப ரொம்ப கஷ்டமானது. எனக்குமே பொறுத்த வரைக்கும் நான் 4 வருஷம் தான் ஆச்சு நான் அரசியலுக்கு வந்து. அரசியல் என்னதான் ஒரு அரசியல் குடும்பத்தில் பிறந்தாலுமே இந்த நேரடி அரசியல் வரும்போது எவ்வளவு பல சிரமங்கள் இருக்கு, பல கஷ்டங்கள் இருக்கு. அந்த சகோதரர் பொறுத்த வரைக்கும் அவரு கொள்கை ரீதியா என்ன சொல்லியிருக்கிறாருன்னா நல்ல ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறார். இங்க இது பெரியாரின் மண், இங்க மதவாத சக்திகளுக்கு இடம் கிடையாது, சமத்துவம், சமூக நீதி, இதுதான் அவங்களுடைய கட்சியோட கோட்பாடு, கொள்கையை சொல்லியிருக்கு. ரொம்ப சந்தோஷம். அதே நேரத்துல நேரடி அரசியல் அது ஒரு வித்தியாசமான ஒரு கஷ்டமான ஒரு இது. அவரு இதுல ரொம்ப ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா அவர் பின்னாடி ஒரு இளைஞர் கூட்டம் இருக்கதான் செய்யறாங்க. அதுல என்னன்னா இங்க மதவாத சக்தியில் இங்க காலுன்றதுக்கு ஒரு எந்த விதத்திலயும் ஒரு வாய்ப்புகள் அவர் கொடுத்துடக்கூடாது. அண்ணன் சீமான் பொறுத்த வரைக்கும் அவருடைய கருத்து, அது அவருடைய கருத்து. ஒரு ஜனநாயக நாட்டில் அவருடைய இயக்கத்தின் தலைவர், அவருடைய கருத்து சொல்றாங்க. அது ஏத்துக்கிறவங்க ஏத்துக்கிட்டோம், அவ்வளவுதான். ஆனா அதை பத்தி நம்ம சொல்லக்கூடாது, செய்யக்கூடாது, நம்ம சொல்ல முடியாது. அண்ணன் சீனிவாச அண்ணன் ஏதோ சொல்லுவாரு, அதெல்லாம் நம்ம சீரியஸ் எடுத்துக்க வேண்டாம். இல்ல, அண்ணன் திருமாவை பொறுத்த வரைக்கும் தெளிவா இருக்கிறாரு. அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் சொல்ற கருத்து அதே தான் அவர் சொல்றாரு. மதவாத சக்திகளை எதிர்க்கும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையான கூட்டணி வலுவான கூட்டணி, இந்த கூட்டணியில் நாங்கள் நீடிப்போங்கிறது நான் சொல்றதை அவர் சொல்லியிருக்கிறாரு. பத்திரிகைக்காரங்க, ஊடகவியாளர்கள் உங்களுக்கு பைட்ஸ், உங்களுக்கு ஒரு பரபரப்பு உருவாக்குறதுக்காக நீங்க பண்றீங்க. அண்ணன் தொடர்ந்து அதான் சொல்லிட்டு இருக்கிறார். நம்பிக்கையோடு இருக்கு, அவர் இந்த கூட்டணியில் இருப்பாருங்கிற நம்பிக்கையோட நாங்களா இருக்கோம். அதாவது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நீங்க பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள், உங்களுக்கு நல்லா தெரியும், கடந்த காலங்கள்ல 3வது அணிக்கு இங்க இடம் கிடையாது. எப்பயுமே ஜனங்க பொறுத்த வரைக்கும் ஒண்ணு இது இல்லைன்னா அது இது பண்ணுவாங்க. இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் மதவாத சக்திகள் இருக்கிற ஒரு அணி, இன்னொரு அணி பாத்தீங்கன்னா அந்த மதவாத சக்தியில எதிர்க்கும் ஒரு திராவிட இயக்கத்தை திராவிட முன்னேற்ற கழகத்தை தலைமையிலான ஒரு அணி தான் நம்ம பார்க்க முடியும். இதுல 3வது அணிக்கு வாய்ப்பு கிடையாது. இதுல அப்படி 3வது அணி வந்தாலுமே அந்த வாக்களை பிளவுபடுத்தும் ஒரு இதாக இருக்குமே தவிர பெரிய ஒரு பாதிப்பை உருவாக்காம தான் நான் நினைக்கிறேன். பொறுத்தவரை அரசியல் எதிரி திமுக, கொள்கை எதிரி பாஜக, அதே நேரத்தில் அதிமுக கூட கூட்டணி இல்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு சொல்லியிருக்காங்க. இதை பத்தி உங்க கருத்து? ஒன்றிய அரசை பொறுத்தவரை அவங்களுக்கு கண்டிப்பா இந்தியை திணிக்க வேண்டும் என்ற முனைப்போடு செயல்படுகிறார்கள். அவங்களுடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருமொழி கொள்கை கூடாது, மும்மொழி கொள்கை தான் இருக்கணும்னு சொல்லி வலியுறுத்துறாங்க. யாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், அந்த நம்முடைய பள்ளிக்கல்வித்துறைக்கு அந்த சமகர சிக்ஷா அபியான் அந்த திட்டத்தின்படி கொடுக்க வேண்டிய நிதி கிட்டத்தட்ட 1000 கோடி வரைக்கும் அந்த நிதியை கொடுக்காம இருக்கிறாங்க. அதுக்கு என்ன காரணம் கேட்டாங்கன்னா, நீங்க அந்த நேஷனல் எஜுகேஷன் பாலிசி, தேசிய கல்விக் கொள்கைப்படி அந்த மும்மொழி கொள்கையை நீங்க ஏற்காதனால நாங்க இந்த நிதியை நாங்க கொடுக்க மாட்டோம்னு சொல்லி அவர் அமைச்சர் பேசியிருந்தாரு. அது என்னன்னா தொடர்ந்து இது போன்று அவரும் சரி, நம்ம ஆளுநர் RN ரவியும் சரி, ஒன்றிய அரசாங்கமும் சரி, ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதிநிதி ஆளுநர், ஒன்றிய அரசாங்கத்துடைய பிரதிநிதி சொல்றதை விட பாஜக மதவாத சக்தியுடைய ஊதுகுழல் நம்முடைய ஆளுநர் RN ரவி தொடர்ந்து இது போன்ற நிகழ்வுகள் கேட்டா தவறா நடந்துருச்சு, டெக்னிக்கல் ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றாங்க. இது எப்படின்னா, இது தமிழ்நாடு மட்டும் கிடையாது, இந்தி பேசாத சில மாநிலங்களை பொறுத்த வரைக்கும் அங்கே இதே ஒரு இதுதான். அவங்க இந்தியை திணிக்கிறது, இதுதான் இந்திய திணிப்புன்னு சொல்றாங்க. அது எப்படி டெக்னிக்கல் கிளிச் வரும் உங்களுக்கு? அதே நேரத்துல நிறைய நம்ம நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பதில்கள் பொறுத்த வரைக்கும் ஆங்கிலத்துல வர்றது கிடையாது, ஹிந்தியில தான் வருது. சமீபத்தில் கூட நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த ராஜ்யசபா உறுப்பினர் அன்பு சகோதரர் அப்துல்லா பொறுத்த வரைக்கும் ஒரு பத்திரிகை செய்தியா இருந்தது. தொடர்ந்து அவர் பொறுத்த வரைக்கும் அந்த மந்திரிக்கு, அந்த அமைச்சர், குறிப்பிட்ட அமைச்சருக்கு பொறுத்த வரைக்கும் கேள்விகள் கேட்கும் போது பதில்கள் பொறுத்த வரைக்கும் ஹிந்தியில தான் வருது. இவர் என்ன பண்ணிருக்காருன்னா தமிழ்ல பதிலுக்கு இது அனுப்பிச்சிருக்கிறாரு. இது தொடர்ந்து ஹிந்தி திணிக்கிறதுக்கு உண்டான ஒரு முயற்சி தான் நம்ம பார்க்கலாம். ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது, நாங்க ஹிந்திக்கு எதிரானவர்கள் கிடையாது. நீங்க மொழியை கத்துக்கிறதுக்கு அந்த மாணவர்களுக்கு விருப்பம் இருந்தா கத்துக்கிட்டோம். அதே வேளையில திணிப்பு இருக்க கூடாது. இந்த மும்மொழி கொள்கைன்னு சொல்றாங்க இல்லையா, மும்மொழி கொள்கையில என்ன சொல்றாங்கன்னா, அந்த 3வது மொழி ஒரு இந்திய மொழியா தான் இருக்குன்னு சொல்றாங்க. அது என்ன அந்த இந்திய மொழி? அவங்க சொல்றாங்க 3 மொழி, இன்னொரு மொழி கத்துக்கிறது என்ன தப்பு அப்படின்னு சொல்றாங்க. நான் ஒண்ணு சொல்றேன், சரிதான், ஏன் அந்த 3வது மொழி எந்த மொழியா இருக்கலாம் இல்லையா? இவங்க நீங்க குளோபலைசேஷன் பத்தி பேசுறீங்க, நீங்க நம்முடைய
இந்திய இளைஞர்கள் இன்னைக்கு உலகம் ஃபுல்லா நீங்க அமெரிக்கா, யூரோப் எல்லா துறையிலையும் இன்னைக்கு கூட வச்சுட்டு இருக்கிறாங்க. அப்படி பிற மொழிகள் தெரிஞ்சுக்கிறது அவங்களுக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது, தொழிலுக்கு நல்லது. நீங்க உலகம் ஃபுல்லா இன்னைக்கு தொழில் பண்றாங்க. இன்னைக்கு சிவாசி இடத்துல சிவாசியை சார்ந்தவங்க எத்தனையோ பேர் வந்து இன்னைக்கு வெளிநாடுகள் தொழில் பண்றாங்க. ஒரு மேண்டரினோ, ஒரு ஜாப்பனீஸோ, ஒரு ஜெர்மனோ, பிரெஞ்சோ கத்துக்கிற என்ன தப்பு? அது என்ன இந்த மூணாவது மொழி இந்திய மொழியை தான் இருக்கணும். அப்போ ஒரு நம்முடைய தமிழ்நாட்டு மாணவன், ஒரு தமிழ்நாடு விட்டுருங்க, பக்கத்துல ஒரு கேரளால ஒரு மாணவர் வந்து ஒரு படிக்கிறார் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் அவர் வந்து மலையாளத்தையும் ஆங்கிலத்தையும் எடுக்க போறாரு. மூணாவது லாங்குவேஜ் தமிழ் படிப்பாரா? படிக்க மாட்டார், கண்டிப்பா ஹிந்தி தான் எடுப்பாரு. இதுதான் மறைமுக திணிப்புன்னு சொல்றோம். நம்ம மொழிகளுக்கு எதிரானவங்க நாங்க கிடையாது. ஹிந்தி மொழியா இருக்கட்டும், எந்த மொழியா இருக்கட்டும், ஹிந்தி பிரச்சார சபா சுதந்திரத்துக்கு முன்னாடி இருந்தது. ஹிந்தி எதிர்ப்பு இந்த தமிழ்நாட்டுல உச்சத்துல இருக்கும்போது கூட ஹிந்தி பிரச்சார சபா நடந்துட்டு தான் இருந்தது. அதுக்கு நாங்க எதிரானவர்கள் கிடையாது. ஆனால் இந்த மொழியில் தான் நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும், இந்த மொழிதான் ஆட்சி மொழியாக இருக்க வேண்டும், பிற மொழிகள் இருக்கக்கூடாதுன்னு சொல்றதை நாங்க எதிர்க்கிறோம். நாங்க தயவு செய்து அந்த இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் பாத்தீங்கன்னா ஒரு தவறான ஒரு பிம்பம் இருக்கு. என்ன பிம்பம்னா உருவாக்கி இருக்கிறாங்க. அதாவது திராவிட இயக்கங்கள் பொறுத்த வரைக்கும் இந்தி எதுக்குறாங்க, அதாவது வந்து இது வந்து அவங்களுடைய சுயநலத்துக்காண்டி பண்றாங்க. சுயநலம் கிடையாது. இன்னைக்கு அந்த இருமொழி கொள்கை இருக்கு போய் தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மாணவர்கள் இன்னைக்கு அமெரிக்கா இருக்கட்டும், யூரோப்பா இருக்கட்டும், ஐடி ஃபீல்டா இருக்கட்டும், எந்த துறையில் நம்ம இன்னைக்கு அவங்களுடைய புலமைக்கு காரணம், ஆங்கில புலமைக்கு காரணம் நம்முடைய திராவிட இயக்கத்துடைய இருமொழி கொள்கை தான் சொல்லுவேன் நான். அன்னைக்கு அமைச்சர் இந்த கல்வித்துறை அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கிட்ட பேசும்போது அதுதான் இதே கருத்தை சொல்றேன். மூணாவது மொழின்னு சொல்றீங்களே, அது மூணாவது எந்த மொழியா இருக்கட்டும், அந்த மாணவர் தேர்ந்தெடுக்கட்டும், அந்த மாணவர்களோட பெற்றோர் தேர்ந்தெடுக்கட்டும், அதுல ஏன் அரசியல் நுழைன்னு தான் சொல்லியிருந்தேன் நான்.